கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலைவேளையில் ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர்களாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது தீர்மானம். அதற்காகவே நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது கர்த்தரால் வருகிறது, கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது, இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நாம் எப்பொழுதும் தேவனிலே நாம் களிகூர்ந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 14 7வது சங்கீதத்தின் இந்த காலவேளையிலே பார்ப்போம். சங்கீதம் 14 7வது வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நாம் கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் இதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 32:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களை கர்த்தருக்குள் களிகூருங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். 2 சொல்லுகிறார். அப்போ நீதிமான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் ரட்சிப்பினுடைய, ஏனென்றால் நீதிமான்களாகும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நீதிமான்களாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தான் கர்த்தரை துதிக்க முடியும் என்று சங்கீதக்காரர் தாவீது தெளிவாக அதை வெளிப்படுத்தும். அப்போ சொல்றாரு, செம்மையான இருதயம் உள்ளவர்களே கர்த்தருக்குள் நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள்ங்கிறாரு. அப்போ ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் எங்கு உண்டாகிறது என்றால், ஒரு ரட்சிப்பினுடைய சந்தோஷம், ஒரு செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் முழு இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். பாருங்க, சங்கீதத்திலே 89:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்திலே கலிகூறுங்கள். கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தருடைய நாமம். அந்தருடைய நாமத்திலே கலிகூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சங்கீதங்களிலே வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உம்முடைய 89:16 சங்கீதத்திலே உம்முடைய நாமத்தில் நாடோறும், நாடோறும்னா ஒவ்வொரு நாளும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்து அவர்கள் எப்படி இருப்பார்களாம், அவருடைய நீதியினாலே உயர்ந்து இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் தாவீது எவ்வளவாய் அதை ரசித்து ருசித்து கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய அன்பு, இல்ல கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் பார்த்து 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 சங்கீதக்காரர் தாவீது கலிகூர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி, கலிகூறுதல் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இதைத்தான் வேதம் நம்மிடத்திலிருந்து, தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். யார் எப்பொழுதும் கர்த்தருக்குள் கலிகூர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதத்திலே 5வது சங்கீதத்திலே 11வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பியிருப்பார்களால். அப்பதான் சொன்ன, நாடோறும் அவளை கெம்பியிருக்க வேண்டும், அவரை மகிழ்ச்சி, அவர் கர்த்தருக்குள் கலிகூற வேண்டும் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அதே தாவீது தான் சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பியிருப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். 2வது சொல்றாரு, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் எப்பொழுதும் கலிகூர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ 2 காரியங்களை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஒன்று கர்த்தரை நம்புகிறவர்கள், மற்றொன்று கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2 காரியங்களை நாம் செயல்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு உண்டு, கர்த்தருக்குள் கலிகூறுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டு. இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். அவருடைய மகிமை அவருக்கு நாம் செலுத்தும்படியாக, அவருக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்தி அவருக்குள் நாம் கலிகூர்ந்து மகிழ்ந்து, ஆயினால்தான் சிறையிருப்பை மாற்றும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இருந்த சிறையிருப்பு மாற்றும் பொழுது நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அதைத்தான் சங்கீதக்காரர் தாவீது விதமாய் அந்த வசனத்தில் சொன்னதை நாம் பார்த்தோம். பாருங்க, சீயோன் நம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும்
உண்டாகும். யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சிநேகிதருக்காக அவர் ஜெபித்த பொழுது தன்னுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார் என்று யோபு புஸ்தகத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து, ஒரு களிகூறுதலை கொடுத்த அந்த தேவாதி தேவனை நாம் நாடோறும் அவருடைய மகிழ்ந்து களிகூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 4:5-11 சொல்லப்பட்டிருக்கிறது போல அவரை நாம் நம்பி இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எவ்வளவு எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? இந்த காலவெளியிலே நாம் அவரை கலிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஒரு நித்தியமான ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி தான் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது. இந்த உலகத்தாருக்கு அப்படி கொடுக்கப்படவில்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. நிச்சயமாய் அந்த சந்தோஷத்தை கலிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுங்கள். கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லுகிறார். யார் பாடுவார்கள்? உண்மை உள்ளவர்கள், கர்த்தரை நாமத்தை நேசிக்கிறவர்கள், அவர்கள் துதிப்பார்கள், அவர்கள் கலிகூர்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு இரட்சகரை, அப்படிப்பட்ட நமக்கு கொடுத்த ஒரு ரட்சிப்பின் தேவனை நாம் ஒருபோதும் மறவாதபடிக்கு நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் கலிகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றிலும் நம்மை மகிழ்ச்சியாய் வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஏதோ விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தேவன் ஒரு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்து, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து, நம்மை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வைத்த தேவாதி தேவனை நாம் நாடோறும் அவரை கர்த்தருக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.